வணக்கம். எனது அருமையான பெயிண்டர் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற வீடியோ பண்ணது யோகவானிசி பெயிண்டிங் காரைக்கால் ஆண்டனி நெப்போலியன். பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம விடக்கூடிய பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வந்தடையும். பார்த்தீங்கன்னாக்கா கட்டில் ஸ்ப்ரே பண்ணுறது பற்றி அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே ஏற்கனவே என்ன பண்ணிட்டாங்க, இதில் பவுட்ரு கோட்டிங் அப்படிங்கிற முறையில் பவுட்ரு கலந்து சீலரில் போட்டு ஏற்றிட்டாங்க. பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாகவே அந்த மரத்தினுடைய ரேகையே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாகவே அதில் பவுட்ரு கோட்டு போட்டாங்க. அதை ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மிஷினை வச்சு எல்லாத்தையும் எரேஸ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த பவுட்ரு கோட்டிங் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதற்கு பிறகு பார்த்திங்கனாக்கா அதை நம்ம தெளிவாக வேலை செய்திருக்கிறோம். பார்த்திங்கனாக்கா அது உள்ள அந்த இதெல்லாம் மிஷின் வச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி சுத்தமாக எடுத்த பிறகு பார்த்திங்கனாக்கா அது அந்த அளவுக்கு ஒரு பக்கா ஃபினிஷிங்காக ஒரு பார்த்திங்கனாக்கா அந்த ஒரிஜினல் தேக்கு மரத்தினுடைய இது தெரிகிற அளவுக்கு, அந்த ரேகைகள் தெரிகிற அளவுக்கு நம்ம சுத்தமாக அதை எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு வேலை செஞ்சுருக்கோம். பார்த்தீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு நம்மளுடைய ஆட்கள் வேலை செய்கிறாங்க என்பதை நீங்கள் சுத்தமாக பார்த்தாவே தெரியும். அந்த அளவுக்கு சுத்தமாக எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரேகைகள்லாம் எந்த அளவுக்கு தெரிகிறது என்பதை நீங்கள் நல்லபடியாக பாருங்கள். பார்த்தீங்கன்னாக்கா சுத்தமாக எடுத்த பிறகு தான் நம்ம வந்து அதில் சீலரை அப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு முறையாக அதில் சீலர் அப்ளை பண்ணப்பட்டு சீலர் கூட நம்ம கம்பர்சரில் தான் அப்ளை பண்ணுறோம். ஃபுல்லாகவே இப்போ உள்ள மெத்தடுகளுக்கெல்லாம் நம்ம வந்து சீலரில் வந்து கலர் கலக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா அப்போ உள்ள ஓல்டு மெத்தடு. இப்போ நம்ம காற்றணும் நம்ம மிக்ஸ் பண்ணோம்னாமே ஃபுல்லாகவே உட்பாலிஷ்லாம் கலக்க வேண்டியதில்லை. சீலர்லேயே நம்ம என்ன கலர்லாம் மாறி இருக்குது, கலர் மாற்றத்தில் இருக்குது அப்படின்னாக்கா நாம் என்ன செய்யணும்னா சீலர்லேயே வால்நட்டு ஸ்டைனரு, டீக்வுட் ஸ்டைனரு, எல்லோ ஸ்டைனரு, ரோஸ்வுட் ஸ்டைனரு எந்த கலர் நமக்கு வேணுமோ அதுலேயே நம்ம மிக்ஸ் பண்ணி கலர் வால்நட்டு போட்டுட்டோம்னா நம்ம அந்த மரத்தினுடைய கலர் அப்படியே வந்துடும். அதை நம்ம அப்படியே அழகாக அப்ளை பண்ணிவிட்டு சீலர்லேயே நம்ம மிக்ஸ் பண்ணி அதை நம்ம அப்ளை பண்ண பிறகு மிக அழகாக இருக்கும். அதற்கு பிறகு பார்த்திங்கனாக்கா சீலர் போட்ட பிறகு பார்த்திங்கனாக்கா தேய்ச்சி விட்டுட்டு திரும்பி நம்ம பாலிஷ் வைக்கும்போது இன்னும் மிக அழகாக நேர்த்தியாக இருக்கும். பார்ப்பதற்கு அவ்வளவு ஒரு அழகாக இருக்கும். அதான் நம்ம தகுதிருக்கோம். எந்த அளவுக்கு நம்ம செய்திருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் ஒவ்வொன்றா படிப்படியாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும். இது ஃபுல்லாகவே நம்ம வந்து சீலர்லாம் அப்ளை பண்ணி முடிக்கப்பட்டு இது வந்து பாலிஷ் அப்ளை பண்ண போகிறோம். எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இதெல்லாம் ஃபுல்லாகவே கலர் கோட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். அதில் உள்ள மரத்தினுடைய கலரில் எல்லாத்தையும் நம்ம மரத்துக்கு ஒயிட்டாக இருக்கிறது எல்லாத்தையும் அந்த வால்நட் ஸ்டைனில் இருக்கிறது எல்லாத்தையும் மாற்றின பிறகு தான் நம்ம அடுத்த கலர்களை நாம் அப்ளை பண்ணுவோம். எந்த அளவுக்கு நாம் செய்கிறோம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோ வெளியிடுறோம். இந்த வீடியோவெலாம் நீங்கள் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக லோக்கலில் இருக்கிற கோட்டுக்கேரி, காரைக்கால் இது போன்ற சுற்று வட்டத்தில் உள்ளவங்களாம் நீங்கள் பயன்படுத்திக்கிறலாம். ஏன்னா பக்கத்திலே இருக்கிற நல்ல மிஷினை வச்சு நாங்கள் செய்கிறோம். மிக எளிதாகவும் நேர்த்தியாகவும் மிக பணியை நாங்கள் தெளிவாகவும் செய்து தர்றோம். நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த பக்கத்தில் இருக்குன்னாலும் நீங்கள் ஃபோன் அடித்து எங்களுக்கு கான்டாக்ட் நம்பரையும் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை கான்டாக்ட் பண்ணி அதிலேருந்து நீங்கள் பேசி தெளிவுபடுத்திக்கொள்ளலாம். எந்த அளவுக்கு நம்ம தெளிவுபடுத்திருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் நீங்கள் பார்த்தாலே தெரியும். அந்த அளவுக்கு நேர்த்தியாக செய்யப்பட்டுள்ள வேலை. பாலிஷ்லாம் போட்ட பிறகு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஃபுல்லாகவே பாலிஷ் கொடுக்குறோம். எல்லாமே கம்பர்சர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இதில் வந்துட்டு, ஏன்னா அது வந்து ஃபுல்லாகவே பவுட்ரு கோட்டிங் இருந்ததுனால தான் அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு டைம் ஆகிடுச்சு. இல்லைனா ஒரே நாள் கூட முடிக்கலாம். காலையில் நல்லா வெயில் உள்ள நேரத்தில் தான் அடிக்கணும். ஃபுல்லாகவே இது வந்து நம்ம வந்து லோ குவாலிட்டியில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஹை குவாலிட்டி பண்ணலாம். லோ குவாலிட்டினா ஃபஸ்ட்டு குவாலிட்டி இல்லாமல் தேர்டு குவாலிட்டி இருக்குங்க உள்ள போயிருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ ஓட்டோலான மெட்டீரியல்லாம் வந்துடுச்சு. இருந்தாலும் இந்த பொருளுக்கு இதுவே போதுமானதாக இருக்கும். நிலமையெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு ஹை லுக்காக இருக்குது. பாலிஷ் எல்லாம் போட்ட பிறகு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத ஃபைனலில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்தளவுக்கு நம்ம ஃபைனல் ஒர்க்ஸ்லாம் நல்லபடியாக செய்து கொடுத்துருக்கோம். பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை பற்றி வருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.